சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் இந்த ஆண்டு ஆயுத பூஜையை குறிவச்சு அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகுது. முன்னதா அந்த ரிலீஸ் தேதியை கைப்பற்ற நினைத்த சூர்யாவோட கங்குவா படத்துக்கு இதுவரை ரிலீஸ் தேதியே கிடைக்காம இருக்கு. அடுத்த ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படம் மே அல்லது ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. கூலி படத்தை முடித்துவிட்டு ஜெயிலர் 2 படத்திலும் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள நிலையில அடுத்த ஆண்டு தீபாவளிக்கே அந்த படம் வரும் என்று சொல்றாங்க. தளபதி விஜயோட 69வது படம் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை குறிவைத்து இப்பவே அக்டோபர் 2025 என அறிவித்த நிலையில அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு தளபதி 69 விசஸ் ஜெயிலர் 2 கிளாஷ் நடக்கும் என எல்லாரும் இப்பவே ரசிகர்கள் சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வரப்போவதில்லை என்கின்ற முடிவை எடுத்து விட்டாரு ரஜினிகாந்த். கடைசி காலம் வரை பல படங்களை நடித்து தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸை உயர்த்தும் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு வேட்டையன் திரைப்படமும் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்து கூலி மற்றும் ஜெயிலர் 2 படங்களிலும் ரஜினிகாந்த் நடிக்க இருக்காரு. சிங்கம் சிங்கிளா தான் வரும் என்கின்ற பஞ்சு டயலாக் எல்லாம் இனிமே பேசினா பலனில்லை என்பதை புரிந்து கொண்ட அண்ணாத்த ரஜினிகாந்த் பேன் இந்திய அளவில் படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றா பேன் இந்திய நடிகர்களை இணைத்து கொண்டா அப்படி நடிச்சாதான் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து தனது படங்களை மல்டி ஸ்டாரர் கூட்டணியுடன் உருவாக்கி வசூல் சாதனை படைச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். லியோ படத்தில் அவசரப்பட்டதை போல கூலி படத்தை அவசரமாக எடுக்க மாட்டேன் என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதனால கூலி படம் எப்போது வெளியாகும் என்பதே இன்னும் உறுதியாகலை. இந்நிலையில் ரமேஷ் பாலா தனது ட்விட்டர் பக்கத்தில் தளபதி 69 விசஸ் ஜெயிலர் 2 கிளாஷ் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு இருக்கும் என பதிவிட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது கூலி படம் முடிவடைந்த பிறகு ஜெயிலர் 2 படமும் முடிவடைந்தால் மட்டுமே தெரியும் என ரசிகர்கள் கமெண்ட் போட்டுட்டு வராங்க. மேலும் இந்த கிளாஷ் மட்டும் நடைபெற்றா கண்டிப்பா அப்ப தெரிஞ்சிடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் என்று. மேலும் விஜய்க்கு எந்த அளவுக்கு மவுசு இருக்கு, ஏற்கனவே இப்போ வெளியான கோட் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் அந்த அளவுக்கு எடுபடல, இவர் எப்படி அரசியல்ல நின்னா ஜெயிப்பாரு என ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 கோடின்னு சொல்லியிருந்ததெல்லாம் போய் இப்ப 400 கோடி தொட்டாவே போதும் என்ற அளவுக்கு படம் மொக்கையா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. அதனால இப்ப வரப்போற வேட்டையன் திரைப்படம் கண்டிப்பா 1000 கோடி பெறும் எனவும் கோட் படத்தோட வசூல் சாதனையை முறியடிச்சு சூப்பர் ஸ்டார் நான் தான் என்பதை நிரூபிப்பாரு. ரசிகர்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா சண்டையாக ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ தான் தெரியும் ஜெயிலர் 2வும் நம்ம தளபதி விஜயோட 69 H வினோத் டைரக்ட் பண்ணுற போகிற படமும் கிளாஷ் ஆகுமா, அப்படி கிளாஷ் ஆனால் யார் வசூலில் முதலிடத்தை பிடிக்க போகிறாங்க, யாரோட படம் ஓட போகுது, உங்கள் கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.